ஜேவி டிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் உங்களிடம் ராசி பலன் கூறி வரக்கூடிய நான் இந்த வாரத்திற்கான ராசி பலனை, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள இந்த வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் புதனும் அமைய பெற்று 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிக்கிறது. குரு சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் 19, 20, 21, 22, 23 ஆகிய 5 நாட்கள் சிறப்பாக இருப்பதால் பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் தொழில் வியாபார ரீதியாக எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகி உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் கூட குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமைய பெற்று சமசப்தமஸ்தானமான 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு இருப்பது, கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கு கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனானவர் 22, 23 ஆகிய 2 நாட்கள் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். இந்த 6இல் சஞ்சரிக்கக்கூடிய வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். முடிந்தவரை நிதானத்தினை கடைபிடிப்பது உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பாகும். சனியும் செவ்வாயும் 6இல் இருப்பதால் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக விலகி சாதகமான பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் அடைவதற்கான யோகங்கள் கூட உண்டு. எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகி உங்களது கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 17, 18 ஆகிய 2 நாட்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் புதனும் சூரியனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் கூடும். பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19 செவ்வாய், 20 புதன், 21 வியாழன் ஆகிய 3 நாட்கள் சாதகமாக முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த வாரத்தில் சந்திரனானவர் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் எல்லாம் சஞ்சரித்தார். இந்த வாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் 17, 18, 22, 23 ஆகிய 4 நாட்கள் ஜென்ம ராசி 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார்.
இந்த ஜென்மராசி 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய், சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக ஒருபுறம் லாபங்கள் சிறப்பாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள் என்பதனால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. சில கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 17, 18, 22, 23 ஆகிய 4 நாட்கள் சாதகமாக லாபஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்க இருப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிக ராசினியர்களே, செவ்வாயும் சனியும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. குருவானவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 6ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைவீர்கள். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் 10, 11 ஆகிய 2 ஸ்தானங்களில் சஞ்சரிக்க இருப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறைக்கூடிய அமைப்பு, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதனால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பாராத உதவிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறைந்து நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வாரத்தில் 19, 20, 21, 22, 23 ஆகிய 5 நாட்கள் சந்திரனானவர் 10, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத லாபங்களால் உங்களுக்கு நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசினியர்களே, ராசியாதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், சூரியனானவர் 4ஆம் வீட்டில் அமையப்பட்டிருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் 17, 18 ஆகிய 2 நாட்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது, சந்திரனானவர் 8இல் சஞ்சரிக்க இருப்பது சந்திராசிரமம் ஆகும். அந்த 17, 18 ஆகிய 2 நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இந்த 17, 18 ஆகிய 2 நாட்களில் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனத்தோடு இருப்பது,
மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக சிறப்பு. 22, 23 ஆகிய இரு நாட்கள் சந்திரனானவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமையப்பெற்று 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடந்த கால சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சிறப்பான பண வரவினை அடைவீர்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். சந்திரனானவர் இந்த வாரத்தில் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த 8இல் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 3 நாட்களில் சந்திராசிரமம் என்பதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் 17, 18 ஆகிய இரு நாட்கள் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது, 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது எதிர்பாராத வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். கடந்த கால வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சூரியனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் சந்திரனானவர் 6, 7 ஆகிய இரு ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 22, 23 ஆகிய இரு நாட்களும் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். அந்த 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த இரு நாட்களும் சந்திராசிரமம் என்பதனால் சற்று கவனத்தோடு இருப்பது. அந்த இரு நாட்கள் மட்டும் 22, 23 ஆகிய இரு நாட்களில் மட்டும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். அன்புள்ள ஜேவி டிவி நேயர்களே, வணக்கம். பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள பலாபலன்களை வழங்க உள்ளேன். மேஷ ராசிக்கு இந்த வாரத்தில்